ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கருவாட்டு குழம்பு. ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபி இது. நான் வெஜிடேரியன்ஸுக்கு, பர்டிகுலர்லி சீ ஃபுட் பிரியர்களுக்கு இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் நல்ல கத்திரிக்காய், முருங்கைக்காயெலாம் இந்த கருவாடோடு சேர்த்து குழம்பு செய்யும்போது ஆஹா அருமையாக இருக்குங்க. இந்த கருவாடோட கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்க்கும்போது அந்த காய்கறிகளோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ஸ்பெஷலாயிரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியை தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட சாதத்தோட கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்த கருவாட்டு குழம்பு அட்டகாசமாக இருக்கும். சீ ஃபுட் பிரியர்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான கருவாட்டு குழம்பு ரெசிபியை பார்க்கலாம். இங்கே 200 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கிறேன். இது ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீன் பண்ணின கருவாடு பார்த்து தான் வாங்கியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் முழு கருவாடு வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தலைப்பகுதியை கிள்ளி எடுத்துருங்க, அது வேண்டாம். கருவாடு ஃபிஷ்ஷை நல்லா உப்பு சேர்த்து சன்ட்ரை இப்போ வெயிலில் நல்லா காய விட்டு எடுத்து பேக் பண்ணுறது. ஸோ நிறையா உப்பு இருக்கும், மண் தூசெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக 2-3 வாட்டி கழுவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிற வரைக்கும் ஒரு 15-20 நிமிஷம் நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். சமைக்கும் போது அந்த கவிச்சி வாசனை ரொம்ப அதிகமாக இருக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே 3 தடவை கருவாடு நல்லா கழுவியாச்சு. இப்போ வார்ம் வாட்டர், வெதுப்பாக இருக்கிற தண்ணி விட்டு நான் ஊற வச்சிட்றேன். ஒரு 15 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். அடுத்தது புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அல்லது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளின்னு சொல்லலாம். இது நல்லா ஊற வச்சு கரைச்சி வடித்து வச்சாச்சு. புளிக்கரைசல் ரெடியாக இருக்குது. இந்த சைஸு புளி எடுத்துருக்கிறேன், குழம்புக்கு சரியாக இருக்கும். அடுத்தது வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே நல்ல ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 10-12 பல் பூண்டு சின்ன சின்ன பீஸஸாக இப்படி கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிட்டு மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் தாளித்தா அட்டகாசமாக இருக்கும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயும் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 எண்ணெய் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லதும் கூட. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுடலாம். கூடவே ரெடியாக வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து விட்டுறலாங்க. இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகி நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துடலாங்க. 10-12 பல் பூண்டு நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி நல்லா சேர்த்து விட்டு மறுபடியும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுவேன். இந்த பூண்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்ல ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் உப்பு நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும், ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கங்க. லிட்டை போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி. சீரகப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் கலருக்கு வேண்டி இதில் பெருசாக காரம் இருக்காது. ஸோ ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிடலாங்க. அந்த ரா ஃப்ளேவர் போய் நல்ல வாசனை வரட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு பாத்திரத்துக்கு மூடியை போட்டு நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுவோம். நல்லா அந்த குழம்பு கொதிக்கணும். அந்த புளிக்கரைசலோட ரா ஃப்ளேவர் போய் அந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா கமகமன்னு குழம்பு வாசனை வரும்போது காய்கறிகளும் கருவாடும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு, நல்ல குழம்பு வாசனை வருது. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற காய்கறிகளும் கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 4-5 கத்திரிக்காவை நல்லா இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 2 முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்ம நல்லா கருவாடு கழுவி வார்ம் வாட்டரில் ஊற வச்சும் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கிற இந்த குழம்புல காய்கறிகளும் கருவாடும் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்க்கிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாடோடு சேரும்போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்துக்கணும். கண்டிப்பாக உப்பு வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ லிட்டை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பை கொதிக்க விடுவோம். நல்லா ஒரு 10-12 நிமிஷம் குழம்பு கொதிச்சாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கமகமன்னு வாசனையோட நம்மளுக்கு கருவாடு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கருவாட்டு குழம்பு செம்ம வாசனையாக இருக்குது. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு, பர்டிகுலர்லி சீ ஃபுட் பிரியர்களுக்கு இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். இங்கே ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான கருவாட்டு குழம்பு ரெசிபியை பார்த்தோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகளோடு சமைச்ச இந்த கருவாட்டு குழம்பு சுட சுட சாதத்தோட அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.